ஹலோ வெல்கம். நான் உங்கள் செந்தூர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெட்டாஸ்டபிலிட்டி அப்படின்றதா. ஸோ சிடிசியோட பார்ட் 2ல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி வந்து சிடிசியில் வந்து எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது மீன்ஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் என்டையராக நம்ம வந்து மெட்டாஸ்டபிலிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெட்டாஸ்டபிலிட்டி ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய 2 ஸ்டேஜ் சின்க்ரனைசராக இருக்கட்டும் இல்லை ரீசெட் சின்க்ரனைசேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நமக்கு தேவையான தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாஸ்டபிலிட்டி கான்செப்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு முதல்ல என்ன தெரியணும்னா செட்டப் அண்ட் ஹோல்ட் டைம் நமக்கு என்னென்னு தெரியணும். ஸோ செட்டப் டைம் அப்படின்னு வரும்போது இதுதான் நம்மளோட கிளாக். ஆக்சுவலி நான் இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாக் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாக்ல ஒரு பாசேஜ் இருக்குது. ஸோ ஈச் பாசேஜ்லேயும் அந்த பாசேஜுக்கு ஒரு செர்டன் டைம் முன்னாடி வரையும் இருக்கிற ஒரு கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செர்டன் டைம் இருக்குது. ஸோ அந்த டைம் தான் வந்து செட்டப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாசேஜுக்கு அப்புறம் ஒரு செர்டன் டைம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஃபேஸ் அந்த பாசேஜ்லேருந்து இந்த டைம் வந்து ஹோல் டைம், இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள் பண்ணக்கூடிய டேட்டா கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கலை அப்படின்னா அந்த இடத்துல மெட்டாஸ்டபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உள்ள வருது. ஸோ பொதுவாக என்ன பண்ணுவோம், ஒரு கிளாக்ல ஒரு டேட்டாவை நான் சாம்பிள் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டா கண்டிப்பாக வந்து அந்த கிளாக்கோட சிங்க் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்க் இந்த சென்ஸ் இந்த மாதிரி ஒரு வயலேஷன் வந்து மெட்டாஸ்டபிலிட்டி நடக்குதுன்னா அங்கே வந்து சிங்க்ரைஸ் ஆகலைன்ற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதான் என்னோட டேட்டா பின்னு. இந்த டேட்டாவை வந்து நான் இந்த கிளாக்குக்கு நான் வந்து ஃபீட் பண்ணுறேன். ஸோ இதை நான் சாம்பிள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் அண்ட் ஹோல் டைம்ல ஸ்டேபிளாக இருக்கணும். பட் எனக்கு வந்து இந்த விண்டோக்குள்ளே இந்த செட்டப் அண்ட் டைம் விண்டோக்குள்ளே எனக்கு டேட்டா வந்து மாறுது, 0லேருந்து ஐக்கு மாறுது. ஸோ இந்த 0லேருந்து 1க்கு போகிற இந்த சேஞ்ச் வந்து இந்த டைம்குள்ளே நடந்துச்சுன்னா அந்த இடத்துல மெட்டாஸ்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ இந்த டேட்டாவை இந்த எட்ஜில் அதை செக் பண்ணும்போது எய்தர் இட் மேபி அது எந்த ஒரு ரேஞ்சில் வேணாலும் இருந்திருக்கலாம். ஸோ அதனால இந்த கிளாக் இந்த இடத்துல இந்த கிளாக்கு எக்ஸாக்டான அவுட்புட் அது என்ன கொடுக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு டேட்டா வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 1ன்னு கன்சிடர் பண்ண முடியாது, இல்லை 0ன்னு கன்சிடர் பண்ண முடியாது. என்னோட 1 இங்கே இருந்திருக்கும், பட் இது ஒரு 0.8 0.7 இருந்திருக்கும். அதுலேருந்து அது வந்து ஒரு ஸ்டேபிளான டேட்டாக்கு போகும். எய்தர் இப்போ இங்கேருந்து அப்படியே 0க்கு போக வாய்ப்பு இருக்குது, ஆல்ஸ் இது அப்படியே மேலே போய் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு 1 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் டெஃபினட்டாக என்னோட டேட்டா ஆக்சுவலி எனக்கு 1ஆக மாறிடுச்சு. பட் ஆனால் நான் சாம்பிள் பண்ணுறது வந்து எய்தர் அது வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து தான் 0வோ 1ஆவோ ஆகும். ஸோ அதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஈவன் அது ஒரு ராங் டேட்டா கூட உங்களுக்கு கொடுத்துருக்காது, 0வும் கொடுத்துருக்காது 1ம் கொடுத்துருக்காது. ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக வந்து மிடில் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டேபிள் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% ஆஃப் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேபிளான டேட்டா கிடச்சிருக்காது, ஈவன் ஒரு ராங்கான டேட்டா கூட கிடச்சிருக்காது. இந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்கள் டேட்டாவே ஸ்டேபிள் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஸ்டேபிளான டேட்டாவை அடுத்த கிளாக்ல அதை சாம்பிள் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தான் சின்க்ரனைசேஷன் டெக்னிக்ஸ் தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபாஸ்ட் ஸ்லோ கிளாக்ஸ் நிறைய பார்த்துருந்தோம். பட் 2 ஸ்டேஜ் சின்க்ரனைசர் சொல்லும் போது உங்களுக்கு இந்த மெட்டாஸ்டபிலிட்டியோட சிங்க் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். பட் இந்த மாதிரி இந்த விஷயத்த இதுதான் ரியாலிட்டி. ஸோ ரியல் டைமில் பார்க்கும்போது ஒரு டேட்டா வந்து கண்டிப்பாக இந்த விண்டோவில் வயலேஷன் ஆகக்கூடாது, மீன்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் இல்லாத டேட்டா வரும். இதான் மெட்டாஸ்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விண்டோவில் நம்ம வந்து நம்ம அனுப்ப போகிற டேட்டாவையோ இல்லை சாம்பிள் பண்ண போகிற டேட்டாவோ வந்து எப்படி வச்சுக்கணும்னா ஸ்டேபிளாக வச்சுக்கணும். ஸோ அப்படி ஸ்டேபிளான டேட்டாவை தான் நம்ம டிசைனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா அந்த வயலேஷன் இந்த ஸ்டேபிள் இல்லாத டேட்டா வந்து நம்ம டிசைனுக்கு போகாது. ஸோ அப்போ நமக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ வராது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து சந்திக்கணும். பாய்.